இயற்கை எவ்வளோ அழகானதில்ல. ஒரு நாள் ஆபத்தா இருக்கு, ஒரு நாள் அழகா தெரியுது, ஒரு நாள் பிரச்சனைய குடுக்குது. பட் இந்த கனடாவ பொறுத்தவரைக்கும் வெதர பத்தி சொல்லவே வேணாம். ஆல்வேஸ் இன் ஃப்ளக்சுவேஷன் மோட்ல தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா மழை வருது, திடீர்னு பார்த்தா இந்த மாரி ஃபாகியா இருக்கு, திடீர்னு பார்த்தா வெயில் கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் சூரியனோட பவர் நம்ம ஊரில் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நிற்போம். பட் இங்கே டார்ச் லைட் மாதிரி தான் அவர் யூஸ் ஆகுறாரு. மேபி சம்மரில் அவரோட இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் டைம் நாங்கள் வீக்கெண்ட் வெளியில் வரோம். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஆல்வேஸ் ஜாம் பேக்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாஸ் கிச்சன். இந்தியாவில் இதை போயிருக்கோமா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. போன ஞாபகம் இல்லை. லைக் போயிருப்பேன், பட் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஆனால் இங்கே வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மேடம் வந்து ஆல்மோஸ்ட் தூங்குகிற மோடுக்கு போயிட்டாங்க. ஸ்லீப்பி மோடில் போகாத எந்திரின்னா அவள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் கண்டுக்காமல் திரும்பிட்டா. ஸோ அப்படியே போயிட்டுருந்தோம். ஃபைனலி ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 2 o'clock ஸ்லாட் தான் புக் பண்ணோம். அண்ட் ஃபைனலி வி ரீச் த பிளேஸ். சரி நம்ம தான் புக் பண்ணிட்டோம்லன்னு போனால் அங்கே போனால் ஒரு ஊரே நிற்குதுங்க. ஆமாம். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கனடாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. எந்த டைமிங் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேபிள் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. இல்லைனா நம்மளால் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னா வேஸ்ட்டு தான். ஏன்னா எங்கள் வாக்கின்ஸ் அலவுட் இல்லை, ஆல்வேஸ் புக்கிங்கில் தான் போகுது. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றாள். ஸோ எனக்கு வந்து இது வந்து வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸில் இருந்துச்சு. பட் ஃபுட் நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே சொல்லணும், நல்லா இருந்துச்சு. நான்வெஜ்ஜு காமிக்கிறப்போ வெஜ்ஜுக்கு வந்து கம்மி ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒரு கீரை கூட்டு, அப்புறமா ஆனியன் பக்கோடா, வடை, அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க. அண்ட் மற்றதெல்லாம் சாம்பார், ரசம், கூட்டு இல்லை சாரி சாம்பார், ரசம் அண்டு பிரியாணி கொடுத்துருந்தாங்க. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ், சிக்கன், மட்டன் எல்லா வகையிலையும் ஸ்டார்டர்ஸும் வச்சாங்க. அது போக அவங்களுக்கு வெஜ்ஜும் சேர்த்து அண்ட் பரோட்டா, அப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் திரும்ப சோறு குழம்புங்கிற மாதிரி ஃபிஷ் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஃபைனலி ரொம்ப நாள் ஒரு விஷ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த பக்கமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லன்ச் இங்கே சாப்பிட்டுட்டு போகலாம். அண்ட் சாப்பிட்டு முடித்த கையோட வெளியே வந்து பார்த்தா ஒரு ஊரே டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நாங்களும் அப்படியே போயிட்டுருந்தோம் அந்த கூட்டமாக. அண்ட் பாப்பா ஆல்ரெடி கிளம்புறப்பவே சொல்லிட்டா அவளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து அவளுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்கல. ஸோ ரொம்ப எனக்கு அடம் பிடிச்சா. அதனால சரி வாங்கி கொடுக்குறோம், ஆனால் கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கணும்னு கண்டிஷன் போட்டு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு. மேடம் அவங்களோட வீக்கெண்ட் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ தரவும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அவ்வளோதான், எங்கள் வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. அண்ட் ஐஸ்கிரீமோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ இஃப் இன் கேஸ் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், see you.